From Betty and Betty Neat Chemistry. Okay, என்னுடைய வீடியோஸ் சேனல்ல ரொம்ப வீடியோஸ் இருக்கு, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சில இந்த சம்ஸ் வீடியோஸ்லாம் முன்னாடியே போட்டுருக்கேன் அப்லோட். ஆனால் இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ ஃப்ரெஷ்ஷான சப்ஸ்கிரைபர் வேணுங்கிறதுக்காக இப்போ நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சாலிபிலிட்டி ப்ராடக்ட்ல நிச்சயம் ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ கொடுக்கறது நீட் 2017 1918 முடிச்சுட்டேன், 17 இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Concentration of the silver plus ion in a saturated solution of Ag2C2O4. இதோட பேர் என்ன அப்படின்னா silver oxalate salt. That is, அதோடைய Ag plus ion concentration is 2.2 into 10 power minus 4 mole per liter. What is the solubility product of silver oxalate? Okay, இப்போ solubility product கொடுக்குறாங்க. அப்போ x to the power of x formula தெரியுது. ஓகே, உனக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம क्वेश्चनக்கு போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் உன்னுடைய வர்க் என்னது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி பிளான். ஃபர்ஸ்ட் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சில்வர் அயான் இருக்கு இல்லையா, அதுல இருந்து இது கொடுத்திருக்காங்க, இதை இப்படி பிராக்கெட்ல போட்டுக்கணும். அதுல இருந்து எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ்ல இருந்து நீ சாலிபிலிட்டி, இதான் உன்னுடைய பிளான். ஓகே, இப்ப இந்த இது கான்செப்ட், இந்த இதுக்கு இதுக்கு x to the power of x வேணும்னா அந்த சால்ட் அயனைசேஷன் உனக்கு தெரியணும், மற்ற மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் உனக்கு வேணும். இதை உடையிறப்ப உனக்கு சில்வர் என்னவாயிடும்னா பிளஸ் தான். how many numbers 2? இது நம்பர் ஆஃப் அயான், அதோடைய வேலன்ஸியை தான் சார்ஜா போடணும். இது எழுதுங்க C2O4. இந்த 2 இங்க மேல போயிடும். that is called this is called as a oxalate ion. ஓகே, இந்த இதுல நீங்க கவனிக்க வேண்டியது பாருங்க, நம்பர் ஆஃப் அயான். இப்ப சில்வர் அயான் கான்சன்ட்ரேஷன் அங்க கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்டாக்கியோமெட்ரி 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. சோ அப்ப கொடுக்கப்பட்ட அந்த சில்வர் அயான் நல்லா கவனிங்க, Ag plus அயான் கான்சன்ட்ரேஷன் தான் உனக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க, 2.2 into 10 power minus 4 mole per liter. இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சில்வர் பிளஸ் அயான், இதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல சில்வர் பிளஸ் அயான் ஸ்டாக்கியோமெட்ரி எத்தனை? 2Ag plus. அப்ப this is equal to, இது எதுக்கு ஈக்குவல்? that is 2Ag plus is equal to, what is it? 2.2 into 10 power minus 4. ஓகே, மோல் per லிட்டர். அப்ப உனக்கு Ag plus எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2.2 into 10 power minus 4. Ag plusனா that is equal to S. ஓகே, இந்த இதுக்கு நீ S சொல்லணும் அப்படின்னா this one based on solubility knowledge 2Ag plusனா இது என்னத்தை குறிக்கும் அப்படின்னா 2S குறிக்கும். இது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு S குறிக்கும். அப்ப இந்த full கான்சன்ட்ரேஷனும் என்னது உனக்கு ஈக்குவல் டு 2S. அப்ப கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சில்வர் என்ன கொடுத்திருக்காங்களோ that is equal to 2S. உனக்கு S வேணும் அப்படின்னா that இதை it is divided by 2. So that what you are getting is 1.1 into 10 power minus 4. இதுதான் S. முக்கியமான நாலேஜ், கொடுக்கப்பட்ட கான்சன்ட்ரேஷன் that is equal to, this is equal to 2S தெரிஞ்சுக்கோ. இதுதான் முக்கியம். அதுல நீ என்ன கண்டுபிடிக்கிற? S கண்டுபிடிக்கிற, அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது உனக்கு அந்த x to the power of x, y to the power of y, s to the power of x plus y அந்த இதுக்கு அயான்ஸ் வேணும். இங்க பாருங்க, சில்வர் அயான் 1 to the power 2 to the power 2, சில்வர் 2 இருக்கு. அடுத்து குரோமேட் ஆக்சலேட் 1 இருக்கு. s to the power of 2 plus 1. so உங்களுடைய ஃபார்முலா இது என்னன்னா 2 squared is 4, s to the power of 3. இதுதான் solubility product கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா. s வேல்யூ இங்க இருக்குது, உன்னுடைய solubility product வேல்யூ இருக்குது. அப்ப போடுங்க 4 into 1.1 into 10 power minus 4. this is cube. இப்ப பாருங்க minus 4 into 3 minus 12. இப்ப 4 னா 4 into 1.1 into 1. வரப்ப இந்த ஆன்சர் 4 விட அதிகமா இருக்கணும். இங்க 10 power minus 12, இந்த பவர் minus 12. இப்ப போய் ஆன்சர் பார்க்கலாம். 10 power minus 12 இது ஒன்னு இருக்குது, இது ஒன்னு இருக்கு, இது ரெண்டும் கிடையாது. ஓகே, இந்த ரெண்டுத்துல என்ன சொல்லிருக்க? 4 விட அதிகங்கிறதால இதுதான் ஆப்ஷன். இப்படி நீங்க செலக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். Okay children, now the question is NEET 2016 phase 2. இந்த 2016ல ரெண்டு क्वेश्चन வந்தது. சோ இது செகண்ட் क्वेश्चन. ஓகே, இப்போ நம்ம क्वेश्चन பார்க்கலாம். சேம் solubility productல My and NY3 ரெண்டு salt இருக்கு. Two nearly insoluble salt have the
same values of 6.2 into 10 power minus 13 at room temperature. Which statement would be the true? They are asking என்ன கேக்குறாங்கன்னு பாத்துக்கோ. True in regard to the my and ny3. இந்த சால்ட் பொறுத்தவரைக்கும் 4 ஸ்டேட்மென்ட்ல எது கரெக்ட் அப்படிங்கறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கிறேன். மைண்ட்ல வச்சுக்கோ, my ஒரு சால்ட், ny3 ரெண்டு பேருடைய solubility product இது இருக்கட்டும். The addition of the salt, இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா இதுல that is இப்ப இது ஒரு பீக்கர்ல என்ன இருக்குன்னா my salt solution, இன்னொரு பீக்கர்ல என்ன இருக்குன்னா ny3 salt solution. இப்ப addition of the ky to the solution of my and ny3. இப்ப ரெண்டுத்துலயுமே எதை போடுறோம்ங்கறாங்க, இதுலயும் ky ஆட் பண்ணி இதுலயும் ky ஆட் பண்ணு. அப்ப என்ன ஆகும், will have the no effect on their solubility. அதை மாற்ற எதுவும் இருக்காதுங்கறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்டா தப்பா? ட்ரூ தான் நமக்கு வேணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஏன் இது ராங் அப்படின்னா இங்க ஒர்க் ஆகுது என்னன்னா காமன் அயான் எஃபெக்ட். காமன் அயான் எஃபெக்ட்னா என்னதுன்னா ஒரு அயான் காமனா இருக்கு பாருங்க. இந்த இதுல ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கு. இப்ப இதுக்கு ரெண்டு பேருக்கு காமனா இருக்கு y, அதே மாதிரி இதுலயும் காமனா இருக்கு y. அப்ப அந்த yங்கிற மைனஸ் அயான் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது அதோட சால்விட்டி என்னவாகும்னா குறையும். அதான் குறையுங்கிறது ட்ரூ. அவங்க நோ எஃபெக்ட் கொடுத்ததால the statement is wrong. ஓகே, அடுத்தது போறோம். molar solubilities of my and ny3 in water are identical. The molar solubility of my, their solubility means S value identical அப்படின்னா that is not, ரெண்டும் ஒரே மாதிரி கரையுமா அப்படின்னா அது மாதிரி கிடையாது. It is not same, not same. Okay, அதனால that you can remove it. Okay, next one, the molar solubility of my in water is less than. அதாவது ரெண்டு பேரும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கான், அது தவறு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா my in water is less than that of ny3. அப்ப இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். my எவ்வளவு வருது, ny3 எது வருது, இது வந்து இதை விட சின்னதா அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணும். அதனால நான் அதை பெண்டிங்ல வச்சிருக்கேன், இருக்கட்டும். அடுத்தது பார்க்கலாம். The salts of, ஏன்னா நம்ம எக்ஸாம் ஹால்ல இன்னொன்னு எலிமினேட் பண்றோம், இதுதான் ஆன்சர், அதுக்காக தான் வந்திருக்கேன். The salts my and ny3 are more soluble in 0.m ky than in pure water. அதே மாதிரி தான் அந்த நாலேஜ் இங்கேயும் நான் சொல்லிட்டேன். காமன் அயான் எஃபெக்ட் ரெண்டு பேருக்கு நடுவுல உனக்கு ky சப்ஸ்டிட் கொடுக்கும் பொழுது y வந்து காமனா இருக்கும் பொழுது அவங்க சால்பிலிட்டி என்னவாகும், குறையும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் பாருங்க. அதுக்கு பேர் வந்து காமன் அயான் எஃபெக்ட். இப்போ மோர் சாலிபிள் சொல்லிருக்கோம், அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். இப்ப நம்ம என்ன பண்றோம், நெகட்டிவ் பண்ணியே என்ன பண்ணிட்டோம், மூணு ஆன்சரை வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். சோ எலிமினேட் பண்ண ஆன்சர்ஸ் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், கிளீன் பண்ணிடுறேன். இப்ப நம்ம கொஸ்டின்குள்ள போகலாம். சோ இதெல்லாம் எலிமினேட் பண்ணப்பட்டது, தேவையில்லை. சோ காமன் அயான் எஃபெக்ட்ங்கிற ஒரு வார்த்தையை பேஸ் பண்ணியே நான் என்ன பண்ணிருக்கேன், எலிமினேட் பண்ணிருக்கேன். சரி, இந்த இது எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு முடிவு பண்றோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாங்கிறது இப்ப நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, உனக்கு வந்து கொடுக்கப்பட்ட சால்ட் ரெண்டையும் நான் எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் உன்னுடைய சால்ட் my, இதுக்கு வந்து உன்னுடைய solubility product எழுதணும் அப்படின்னா solubility product is equal to 6.2 into 10 power minus 13 is equal to formula பிரகாரம் பார்த்தா 1 to the power of 1, that is your again y, this is also 1, s to the power of 1 plus 1, that is equal to totally x square. X square is equal to 6.2 into 10 power minus 13. அப்ப இதுல இருந்து உனக்கு s வேணும். அப்ப என்ன வரணும், 6.2 into 10 power minus 13 the whole 1/2. இப்ப நம்ம இதுல என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த டெசிமலை இங்க நகர்த்துங்க. அப்ப உனக்கு என்ன கிடைக்குது, 62 into 10 power minus 14 multiply divide, that is to the power of 1/2. அப்ப உனக்கு இதுல வந்து இந்த ஆன்சர் நான் எதுவுமே கமிட் பண்ணிக்கல, இன்டு இதுக்கு 10 power minus 7. இது எக்ஸாக்டா வேணும்னா தான் வேணும், மற்றபடி தேவையில்லை. இது கண்டுபிடிக்க தெரிஞ்சாலும் நான் இப்ப டீச் பண்ணல, உனக்கு இது மட்டும் போதுமானது. 10 power minus 62 to the power 1/2 into 10 power minus 7. this is enough. இப்ப நம்ம இது solubility, இதுக்கு வந்து நான் S1 லேபிள் பண்ணிடுறேன். இது வந்து S1. இப்ப அடுத்த சால்ட் ஆரம்பிக்கிறேன். எங்க இருந்து ஆரம்பிக்கும், சால்ட் பாருங்க ny3. சால்ட் வந்து ny3. அப்ப இதோடைய ஃபார்முலா கொடுங்க. 1 to the power of 1
இங்க பாருங்க 3 to the power of 3 s to the power of 1 plus 3 4. அப்ப இது வந்து உனக்கு என்னவா ஆகும் அப்படின்னா 27 s to the power of 4 is equal to ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே சாலிடிட்டி ப்ராடக்ட் தான், அதனால 6.2 into 10 power minus 13. இப்போ இந்த செஞ்சு இதை s2 கொடுத்திருக்க சில்ட்ரன் s2. இப்போ இந்த டாட் வந்து டெசிமல் அங்க நவுத்தும் பொழுது உனக்கு என்ன கிடைக்குதுன்னா 62 into 10 power minus 14. You want only s2. அங்க செய்த மாதிரியே பண்றேன். s2 மட்டும் வேணும். அப்ப இங்க இருக்கிற what is it called 27 இங்க டினாமினேட்டருக்கு போகும். மேல 62 into 10 power minus 14. இந்த 4 ரிமூவ் பண்ணா to the whole power 1 by 4. இப்ப என்ன அப்படின்னா இதை நான் வேணா எழுதிக்கிறேன். that is 62 divided by 27 to the whole power 1 by 4 whatever may be. இந்த இடத்துல வாங்க 10 பவர் முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா கவனிங்க 10 பவர் minus 14 இங்க பாருங்க 2ஆல டிவைட் பண்ணப்ப வந்தது உனக்கு -7. அப்ப இதை நீ 4ஆல டிவைட் பண்ணனா உனக்கு வருவது -3.5. இப்போ உன்னுடைய கம்பேரிசன் என்ன அப்படின்னா இந்த வேல்யூ வந்து அவ்வளவு சிக்னிஃபிகன்ட் கிடையாது. ஏன்னா இங்க பாருங்க 10 பவர் -3.5 இங்க 10 பவர் -7. அப்ப இது ரெண்டையும் நீ விட்டுலாம். யூ நீட் நாட் worry about this. ஓகே, இதை மட்டும் கம்பேர் பண்ணுங்க. இதுல உனக்கு என்ன அப்படின்னா இது this is -7ங்கிறது பவர்ஸ்ல நெகட்டிவ் வந்து அதிகமா இருக்கதா this value is smaller. அது யாருடைய வேல்யூ பாருங்க ஃபர்ஸ்ட் சால்ட். சோ அப்ப உன்னுடைய my salt உடைய solubility is smaller. So molar solubility of my in water is less than that of NY3 ங்கிறது true statement. So it is the correct answer. இப்ப இது மூலம் உனக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எந்த அயான் அதிகமாகுதோ அப்ப அவனுடைய சாலிபிலிட்டி குறைவு. எவ்வளவு குறைவா அதிகம்னு அர்த்தம். அவ்வளவுதான். திரும்ப சொல்லிடுமா NY3 இருந்தா இவனுடைய சாலிபிலிட்டி இஸ் மோர் அயான் மோர் சாலிபிள், லெஸ் அயான் லெஸ் சாலிபிள். இதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாடல் வர வாய்ப்புகள் அதிகம். லெஸ் நம்பர் ஆஃப் அயான் லெஸ் அப்படின்னு வச்சுக்கோ.